தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நூலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 81,000க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா சேலரி தருவதை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,12,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா சேலரி தருவதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷராக ஒரு ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 81,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சேலரி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் 81,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். ஸோ பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் SC ST கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கும் எந்தவித ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே இருக்குது, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எங்கே இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த போஸ்டிங் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருங்க அப்படின்னா CPRIன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு விஷயம் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நீங்கள் தயாராகிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசியாக லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். ஸோ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்க்ரால் ஆகி இந்த சைட்டு கீழே வந்து நின்றும். ஓகேவா? ஸோ கீழே வந்து கடைசியாக வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்குக்கான பேஜோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ இல்லை அப்ளை பண்ணக்கூடிய லிங்கோ நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 1Aல பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1Bல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்க்கு என்ன மாதிரி சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 6ல் பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 6ல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 35,400லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1,12,400 வரைக்கும் தருவாங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 19,000லேருந்து ஆரம்பித்து 63,200 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு லெவல் 6ல் பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1,12,400 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் லெவல் 4ல் பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து ஸ்டார்ட் ஆகி 81,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியனை பொறுத்த வரைக்கும் லெவல் 4ல் பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து ஸ்டார்ட் ஆகி 81,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BSc கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். 35 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது.
இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏஜ் லிமிட்டுக்கு எந்த விட ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுக்கல. ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே மட்டும் உங்களுக்கு வயது இருந்தால் மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தால் போதும், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். டிப்ளமோ ரிலேட்டடாகவே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். 35 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. டெக்னீஷியன் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். 28 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு டிகிரியும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறங்க. 30 வயதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. அசிஸ்டன்ட் கிரேடு 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ டிகிரி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுவீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருந்தால் கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 30 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. அசிஸ்டன்ட் லைப்ரரியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோட லிங்க்கும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடச்சிரும். இதை நீங்கள் அந்த லிங்க் எங்கே இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் சைட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி வந்துடுங்க. உள்ளே வந்த உடனே இந்த 6 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும் பாருங்கள், டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த தேதி, எந்த மாதம், எந்த வருடம் சொல்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இல்லைனா வந்து உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அது என்ன ஓடிபி அப்படின்றத செக் பண்ணி இந்த இடத்துல அந்த ஓடிபியை கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை வந்து ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு நீங்கள் கீழேயும் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும். இந்த சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே இந்த சைட்டோட ஹோம் பேஜில் போயிட்டு லாகின் பண்ணி நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை வச்சு இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் யாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுக்குமே சீனியர் அசிஸ்டன்ட், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்கும் நீங்கள் 1000 rupees நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னீஷியன் கிரேட் 1, அசிஸ்டன்ட் கிரேட் 2, அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்கும் நீங்கள் 700 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்.